முதல் சந்திப்பு. எபிசோட் 9. தினேஷ் தன்னை பார்த்ததை அறியாமல் ஆர்த்தி தன் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். ஒருபுறம் அவள், மறுபுறம் அவன். இருவரின் மனதிலும் ஒரே கேள்வி, மறுபடியும் சந்திப்போமா? வீட்டிற்குள் நுழைந்ததும் தினேஷ் மூச்சு வாங்காமல் அம்மா அம்மா என்று அவசரமாக அழைத்தான். சமையலறையில் இருந்த அவன் அம்மா பதறி வெளியே வந்தார். ஏன்டா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? தினேஷ் சாதாரணமாக கேட்பது போல நடித்து, இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா என்றான். ஆமாடா, 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. இந்த தெருவுல புதுசா தங்கியிருக்காங்களாம். மழைக்காக உள்ளே ஒதுங்கினாங்க என்று சொல்லிவிட்டு, சரி வா, சாப்பிடலாம் என்று உள்ளே சென்றார். ஆனால் தினேஷின் கவனம் முழுவதும் அந்த 2 பெண்களிடமே இருந்தது. அதில் ஒருத்தி அவளாக இருக்குமா என்ற கேள்வி அவனை விடவில்லை. அவன் நேராக தன் அறைக்கு சென்றான். கார்த்திக் புத்தகத்துடன் அமர்ந்திருந்தான். டேய், நம்ம வீட்டுக்கு யாருடா வந்தாங்க என்று சாதாரணமாக கேட்டான். கார்த்திக் உடனே சந்தேகமாக பார்த்தான். அம்மாவிடம் கேட்டுட்டு வந்திருக்கே, அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குற? சும்மா கேட்டேன் தா. சும்மா கேட்கிற மாதிரி தெரியலையே என்று கார்த்திக் சிரித்தான். தினேஷ் சற்று எரிச்சலாக, டேய் சொல்லு என்றான். கார்த்திக் யோசித்தபடி, ஆமாம், 2 பேரு வந்தாங்க. அதுல ஒரு பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு என்றான். அந்த வார்த்தை கேட்டதும் தினேஷின் இதயம் ஒரு நொடி நின்றது. உடனே தன் மொபைலை எடுத்து ஆர்த்தியின் புகைப்படத்தை காட்டினான். இவளா? கார்த்திக் கண்களை பெரிதாக்கினான். ஆமாம், இவங்கதான். ஆனா உன் இபோன்ல எப்படி? தினேஷின் முகத்தில் தெரியாமல் ஒரு புன்னகை மலர்ந்தது. மொபைல் ஸ்கிரீன் இல் இருந்த ஆர்த்தியின் முகத்தை மெதுவாக வருடினான். உண்மையாவே நீதானா? என் வீட்டுக்கே வந்துட்டியா என்று மெதுவாக பேசினான். கார்த்திக் அதிர்ச்சியாக அவனை பார்த்தான். அண்ணா, நீ சரியாத்தானே இருக்க, போடா என்று சிரித்தான் தினேஷ். அன்று இரவு ஆர்த்தி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். தன் நாயகனின் வீட்டிற்குள் சென்ற சந்தோஷம் இன்னும் அவள் மனதை விட்டு நீங்கவில்லை. ஆனால் தினேஷால் மட்டும் தூங்க முடியவில்லை. மாடிக்குச் சென்று தனியாக அமர்ந்தான். இரவு காற்று மெதுவாக அவனை தீண்டியது. வானத்தில் நிலா அமைதியாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் மனதில் மட்டும் அமைதி இல்லை. தன் மொபைலை எடுத்தான். அதில் ஆர்த்தியின் புகைப்படம் தெரிந்தது. அந்த புகைப்படத்தை சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு தெரியாமலே சிரித்தான். பைத்தியம் என்று மெதுவாக முணுமுணுத்தான். என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கியா என்று கேட்டான். அவள் பதில் சொல்ல போவதில்லை என்று தெரிந்தும் அவளிடமே பேசிக் கொண்டிருந்தான். உன்னை முதலா பார்த்த நாளிலிருந்து ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இப்போ அது இன்னும் அதிகமாயிடுச்சு என்றான். அவன் பார்வை மீண்டும் புகைப்படத்தின் மீது விழுந்தது. நீ என்னை தேடின மாதிரி நானும் உன்னை தேடுறேன் என்று மெதுவாகச் சொன்னான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் வானத்தை நோக்கி பார்த்தான். எங்கே இருக்க? எப்படி உன்னை பார்க்க போறேன் என்ற கேள்வி மீண்டும் அவன் மனதில் எழுந்தது. அந்த இரவு நிலவோடு பேசினான், காற்றோடு பேசினான். ஆனால் அதிகமாக ஆர்த்தியின் புகைப்படத்தோடு பேசினான். மறுபக்கம் ஆர்த்தி கனவில் கூட தினேஷின் வீட்டிலேயே சுற்றி கொண்டிருந்தாள். ஒருவர் கனவில், ஒருவர் நினைவில். இருவரின் இதயங்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அவர்களின் முதல் சந்திப்பு இன்னும் சில மணிநேரங்களில் நடக்கப் போகிறது என்பதை இருவருமே அறிந்திருக்கவில்லை. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஐ பிரஸ் பண்ணுங்க.